விமர்சிப்போம். அதுக்கப்புறம் டாக்டரா அவரை விமர்சிப்போம். அதுக்கப்புறம் இன்னும் பிரபலமா நல்ல லைக்கோட இருக்கிற ஒரு பிரபலமா இருக்கிறவன் ஸ்ரீலங்கா கொடியை பிடிச்ச உடனே நீ என் இனத்தின் துரோகின்று அவனை விமர்சிப்போம். காலங்காலமா நாங்க இப்படியே தான் இருக்க போறோமா? எங்கட அடுத்த நகர்வு, அடுத்த பயணம், என் மக்கள் அங்க மண்ணோட புதைக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்களோட கனவு எப்ப நனவாக போகுது? ஏன் அவங்க செத்து போனாங்க? தேசிய தலைவர் கண்ட கனவு தமிழ் தேசம், தமிழ் ஈழம். அந்த கனவை நனவாக்க ஒவ்வொரு தமிழனும் நாங்க அடுத்த நகர்வை நோக்கி பயணிக்கணும். பயணிக்க முடியலையா? உன்னால ஒன்றுமே செய்ய முடியலையா? ஒரு 10 இளைஞர்களை ஈழத்து உணர்வு அவனுக்குள்ள பூத்து அவன் மீதியை பார்த்து கொள்வான். நீ ஒரு தமிழன்டா. இப்ப இளைஞர்கள் இப்ப 2000 ஆண்டுக்கு பிறந்த சின்ன பசங்க உணர்வு இருக்குது. ஆனா அவனுக்கு என்ன நடந்துச்சு, என் எதிரி யார், என் துரோகி யார், நான் யாருன்றே தெரியாம இருக்கிறான். கஞ்சா அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் 4 பேரை வெட்டுறதும் கொத்துறதும் இதுதான் மாசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறானோல். விளங்கிச்சா? இது மாசு கிடையாது. மாசுண்டா கெத்துன்னு சொன்னா உன் இனத்துக்காக நீ நில்ற அதுதான்டா கெத்து. அதான்டா மாசா இருக்கும். அதுதான் கெத்து. காலங்காலமா நாங்க இதையே செஞ்சு கொண்டு இருக்க இயலாது. இப்ப நாங்களே எதிரிகளையும் துரோகிகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்க இயலாது. நாங்க பேசிக்கிட்டே இருந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. விளங்குதா அண்ணாக்கள்? இப்ப இதுல வயசுக்கு மூத்தாக்கள் இருப்பீங்க. அப்ப நாங்க அடுத்த கட்டமா கிருஷ்ணாவை செஞ்சுட்டான். ஓகே, இதுக்கப்புறம் இதே மாதிரி வேற யாரும் செய்யாதீங்க. அதைத்தான் சொல்ல முடியும். இப்படி என்ன பசில்? என்ன பிரச்சனை? நீ சொல்ற சரி தம்பி. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதுல 6 லைவ் எனக்கு தெரியல தம்பி. கிருஷ்ணாக்கு எதிரான லைவ். கிருஷ்ணாக்கு எதிராக தான் கிருஷ்ணா சரி ஓகே. உண்மையா நான் ஒரு 2 விஷயம் கேட்கிறேன். கிருஷ்ணா உண்மையாவே செய்தது பிள்ளைதான். ஆனா ஒரு விஷயத்த கேளுங்க. கிருஷ்ணா உண்மையாவே தான் செய்தது பிள்ளைன்னு சொல்லி அவன் சோசியல் மீடியாவில் ஒரு மன்னிப்பு, எல்லாம் நான் செய்தது பிள்ளைதான் என்று சொல்லி ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டிருக்கிறான். ஆனா இன்றைக்கு நாங்கள் ஒரே ஒரு கிருஷ்ணாவை நாங்க இலங்கையை சுத்தி எங்களோட தேசிய கொடியோட எத்தனை ஈழத்தமிழர்கள், எத்தனை ஈழத்து பொடியல்கள், எத்தனை பேர் நடந்தாங்க? யார் கேள்வி கேட்டீங்க? ஓகே, யாரு சிஎம் ஒருக்கா சாரி பாசில் சிஎம் சாரி ஒருக்கா நான் பாசிலோட கேட்கிறேன். பாசில், நீங்க இந்த கேள்வியை எனக்கு தெரிய இத பல லைவ்ல நீங்க கேட்டுக்கொண்டு நிக்கிறீங்க. பாசில் உங்களுக்கு நான் சரியான விளக்கம் தரேன். வெயிட் பண்ணி கேளுங்க. விளக்கம் தரேன். பாசில் ஒன்றை சொல்ற கேளுங்க. அந்த பெடியன் கொடி தூக்கி நடக்க சிங்கள ஏரியா ஊடாகத்தான் நடந்தவர், இலங்கை சுத்தி நடந்தவர். ஓகே, அப்ப அந்த இடத்துல நான் கதைக்கிறேன். யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு முன்னுக்கு நடக்கலையா அண்ணா? நான் எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க நடந்தத பொறுங்க வேற பாசில். அதுக்கு சம்பந்தம் இல்ல பாசில். அதுக்கும் இதுக்கும் ஐயா, எங்களுக்கு சுதந்திரமே இல்ல. எங்களுக்கு சுதந்திரம் இல்ல. எங்களுக்கு அவர் ஒரு ஆள் செய்த பிழைய மன்னிப்பு கேட்டுத்தானே இருக்கிறார். எங்க மன்னிப்பு கேட்டா? நீங்க அந்த மன்னிப்பு வீடியோ பாத்தீங்களா? நீங்க அந்த மன்னிப்பு வீடியோ பாத்தீங்களா? இல்ல நீங்க அந்த மன்னிப்பு வீடியோ பாத்தீங்களா? என்ன செய்யறோம்னு சொன்னா அவன் மன்னிப்பு நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. பாசில், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஒரு நிமிஷம் காய்ச்சி. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? தமிழாக்கள்ல ஒரு பழக்கம் இருக்குது. விட்டுட்டு கதைங்க பாசில் நீங்க சொல்லுங்க. ஓகே, என்ன சொல்லுங்க அப்ப சிஎம்? நாங்கள் அவர் சிங்கக்கூட தூக்குறதுங்களுக்கு கரிநாள் யாழ்ப்பாணத்துல கரிநாள் கேம்பஸ்ல இளம் பொடியங்கள் கொடியிறக்கி போட்டு கருப்பு கொடி ஏத்துறாங்க. அப்ப அவங்க நக்கலா காட்சி ஏன் கருப்பு கொடி இல்லாம கட்டிக்கிற கடவுளிய இனி கட்டாதேங்கோ. இது எப்படி வருது மக்களை? கொடி வாசல் உனக்கு விளக்கம் இருக்கு, அறிவு இருக்குன்னா யோசிப்பார். கொடி தூக்கி அவன் தமிழ் புற நடந்து போனதுக்கு கொடி கொண்டு வந்தது அது வேற விஷயம். அவன் அங்க இருக்க கொண்டு போறான், அது நோமல். அந்த கொடி தூக்கி தமிழ் பசில் நான் ஒன்று சொல்றேன். கிருஷ்ணா போய் சிங்க கொடியை அந்த கார்ல மேல காட்டி பறக்க வேண்டும். அதாவது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா அங்க உள்ள மக்கள் கரிநாண்டு கொண்டாட மக்களை எதிர்த்து அங்க செய்தவர். அங்க உள்ள மக்களை எதிர்த்து இல்ல இன்றைக்கு கரிநாள் இல்ல, இன்றைக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு எங்களுக்கு தமிழ் சுதந்திரம் கிடைச்சிட்டு அந்த அறிவேடு பசங்க மற்றது கருப்பு கொடி பிடிக்காங்க, கடையால பூட்டாதேங்க என்ற பதிவெல்லாம் கிருஷ்ணா வாயாட சொன்னது. இல்ல பசில் தவறா புரிஞ்சுக்கிற மாதிரி அது ஓகே. என்ன பொறுத்தவரை நானும் பார்த்தேன். சிஎம் பல லைஃப்ல தான் கதைக்க விளங்குறா. தமிழ் புறோ குத்தி காட்டுறார். தமிழ் புறோ நாங்க தமிழ் புறோ போன இடத்துக்கு
இவன் வேணுமென்றால் இப்போ தன் வீட்டுக்கு முன்னால கொடி கட்டி பறக்க விடட்டும் சிங்க கொடி. அது எங்களுக்கு மேட்டரே இல்ல. இல்லாட்டி இவன் காருக்கு மேல கார் ஃபுல்லாவே சிங்க கொடி அடிக்கட்டும், அது மேட்டர் இல்ல. பேசிய சிஎம் மேட்டர் வந்து அன்றைக்கு ஈழத்துல எங்கட மக்கள் கருப்புக்கு நாளன்னு சொல்லி கிளிநொச்சியிலும் போராட்டம் இந்த கேம்பஸ் செய்யறாங்க. அதை எதிர்த்து அந்த மக்களை எதிர்த்து தான் இவர் செயற்பட்ட ரெண்டு இவர் வந்து எதிர்த்து செயற்பட்ட நாள் விளங்குதா. இவர் நாங்கள் கொடிக்கு மேல எங்களுக்கு அப்படி பயன்பம் இல்லையா, நாங்கள் அப்படி பயன்பம் எனக்கு இருக்கு பிரதர், உங்களுக்கு எனக்கு எங்களுக்கு அது அவன் நாட்டு கொடி, அது அவன் நாட்டு கொடி. சரியா, அழிந்து போனதுக்கு எங்க அது உண்மை. நீங்க சொல்ற உண்மை சிஎம், அது உண்மை. ஆனா நீங்கள் அப்படி இருக்க நீங்களே யோசிப்பாரு. இன்றைக்கு தமிழ் மக்களுக்காக அந்த மக்கள் அங்க ஒரு எதிர்ப்போட செய்யணும். இங்க எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, இன்றைக்கு எங்களுக்கு கரி நாளண்டு இவர் கார்ல போய்கொண்டு கெத்தா கதைச்சு கொண்டும் எவ்வளவு பேர் அரைக்க விட்டு போறார். இவர் மற்ற மன்னிப்பு கேட்டதை எப்படி கேட்டவர், எத்தனை நாள் புற மன்னிப்பு இங்க நாங்கள் லைஃப் போட்டு கத்தினா அப்புறம் அது நிஷான் கதைச்சு அவர் மன்னிப்பு விட்டவர். அதுவும் 10 நாள் அப்புறம் மன்னிப்பு விட்டவர். அவருக்கு தன் சுய அறிவா தன் சுய மூளை அவர் கூட இல்லை. அப்ப என்ன செய்யணும், இந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணவர் புலை இல்ல, தான் கொடி பிடிச்சது புலை இல்ல, ஈழத்தமிழருக்காண்டித்தான் அந்த மன்னிப்பு கேட்கிறேன் சொன்னவரே தவிர அந்த கொடி பிடிச்சது புலி என்றவர் சொல்லவே இல்லை. அதே நேரம் மன்னிப்பு கேட்க அந்த கொடியை பிடிச்சு கொண்டு தான் அந்த வசனமும் விட்டார். நல்லா நோட் பண்ணுங்க. அதுல வந்து அவர் சொல்றாரு தேசிய என்ன ஐசில வந்து அந்த சின்னம் இருக்குது, பாஸ்போர்ட்ல அந்த சின்னம் இருக்குது. அப்ப அது எல்லாத்தையும் வச்சு கொண்டு தானே நீங்க இதன்றீங்க என்ற ஒரு விஷயம் மட்டும் சொல்ற வேற. இல்ல அது ஓகே. இப்ப ஐசில அங்க இப்ப நாங்க வந்துட்டு ஓகே அந்த கவர்மெண்ட் கீழே தான் இயங்கி கொண்டு இருக்குது. ஓகே, ஆனா எங்கட அங்க செத்து போன மாவீரர்கள் அவங்க அதை எதிர்த்து தான் போராடினவங்க, எதிர்த்து தான் இறந்து போனவங்க அவங்க. அப்ப எங்களுக்கு வந்துட்டு தனிகளும் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தானே, அப்ப நமக்காகத்தான் அவங்க இறந்தவங்க. அப்ப அவங்களோட கொள்கையும் அவங்களோட கோட்பாடும் என்ன பொய்யானதா? அவங்க செத்து போனது என்ன, அவங்க என்ன வேற வேலை இல்லாம போய் செத்து போனவங்க இல்லையே. என்னன்னா சந்தோஷமா வாழணும்னு சொல்லி ஒரு கொள்கைக்காக ஒரு கோட்பாடுக்காக தான் அவங்க இறந்தவங்க. அப்ப நாங்க இப்ப வந்துட்டு சிங்கக்குடியோட நின்றோம்னா அவங்களோட சாவை வந்துட்டு கொச்சப்படுத்துற மாதிரி தானே விளங்குதா? என் இனம் போராடினது எங்கட இனம் சந்தோஷமா நிம்மதியா வாழணும். அப்ப அவங்க செத்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைஞ்சிருக்காது, அவங்க எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க. எப்ப அவங்க நம்பி சரி. இப்ப என்ன அதான் இப்ப என்ன பிரச்சனைடா, நாங்க இப்ப நம்ம இப்ப உங்களோட ஆதங்களை நீங்க பேசுறீங்க. இப்ப நான் இதை பத்தி இதுகளுக்குள்ள வந்துட்டு அது சரி இது சரி அப்படின்னு என்ன எனக்கு இதுகளை பத்தி லைவ் போட்ட கிருஷ்ணான்னு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் அப்படி பேசுறது இல்லை. எங்கட நாங்க வேற ஒரு பாதையில போயிட்டு எங்கட பாதை இப்ப இவரை அது செஞ்சவர் இது. இப்ப நான் இப்ப என்ன கேக்குறேன்டா, இப்ப நாங்க இப்ப ஒரு கிருஷ்ணா இப்படி செஞ்சுட்டாரு ஓகே, இதே மாதிரி இப்ப ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு இப்படி செய்யக்கல. நாங்க இப்ப வாயால இப்ப இவன் துரோகி இப்படின்னு சொல்றதை தவிர்த்துட்டு நம்ம அடுத்த நகர்வுகள் என்ன மாதிரி என்ன செய்யறது அதுகளை நாங்க இப்ப எல்லாருமே எல்லா தமிழர்களுக்கும் உணர்வு இருக்கு. உணர்வு இல்லாத தமிழன் தெரிந்தார் அவன் அவங்க வசதி அப்படி அதுங்களுக்கு அது அந்த அவன் அதுகள் எல்லாம் வைத்தறிச்சல் இல்லை. ஆனா அவன் செய்யற அவன் செயல்பாடுகள் முழுக்க சரியில்லை. அதுக்குத்தான் நாங்க இருந்து பேசிட்டு இருக்கிறோம். சரியா, தனியா கொடி பிடிச்சது மட்டும் மேட்டர் இல்ல. நீங்க கேட்கிற விஷயம் இருக்குல்ல, மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அது மற்ற ஆக்கள் அதை பார்த்து கொள்றாங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது கதைக்கிற தளம் இது இல்ல. நாங்கள் வந்து கிருஷ்ணாவத்தை நாங்க எடுத்துக்கொண்டு காய்ச்சிருக்கு. கிருஷ்ணாவண்டு மட்டும் இல்ல, எல்லா யூடியூபரும் எங்கட பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சீர்கழிச்சு அவைய வீடியோ எடுத்து போட்டு காசு சம்பாதிச்சு பாக்குறீங்க தானே. கழுத்துல 4-5 சங்கிலிகள் மோதிரங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அடிக்கிற கூத்துகளை பாக்குறீங்க தானே. 5-6 பேர் கார்ல தீராங்கள் இன்னும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் கஷ்டப்பட்டு நீங்களும் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு மக்களுக்கு கொடுக்குற காசு ஏழப்பட்ட காசுகளுக்கு கொடுக்குற அந்த காசை அவங்க ஆட்டைய போட்டு அவங்க பாக்குறீங்க 8 கோடி 10 கோடி ரூபாய்க்கு வீடுகளும் கட்டி அவங்களோட குடும்பத்துல யாரும் வேலைக்கு போறது இல்லை, எல்லாரும் வீடு கட்டுறாங்க. சரி, ஒரு பல கோடி எல்லாம் கட்டுறாங்க விளங்குதா. அதாவது அதைத்தான் நாங்கள் இப்ப தடுக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியெல்லாம் நாங்க சரி ப்ரோ. ஓகே நீங்க உங்களுடைய இதுகளை சரி ஓகே சரி. ஆமா நீங்க சொன்ன விஷயத்த நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா இப்ப நீங்க உங்களோட ஆக்களை வந்ததுக்கு நன்றி சிஎம். வந்ததுக்கு நன்றி. சரி, உங்களோட ஆக்களை முறைக்கு கூட்டிக் கொண்டு போங்க. நன்றி. நான் நாளை போன் அடிக்கிறேன். ஓகே, நன்றி சிஎம். நன்றியா தெரியும் வந்த சிஎம் தம்பி ஆக்கள் எல்லாருக்கும் நன்றியா. நன்றி. ஓகே அவன தம்பி ஓகே அரங்க ஓகே நான் சொன்னது ஓகே அப்ப நன்றி அப்பன் சிஎம் நன்றி.
அப்ப நீங்க இல்ல நீங்க இப்ப நீங்க ஒரு 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 உங்களுக்குன்னு ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது, அந்த ஆதங்கத்தை நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க. இது அது சரி இது சரி இதுக்குள்ள எனக்கு பேசுறது விருப்பம். ஆனா என்ன பொறுத்தவரையும் நீங்க யாரு ப்ரோ, நீங்க யாரு? நான் நாளைக்கு அடி சொல்றேன் யாருன்னு. ஓ அப்ப அதுதான் இப்ப என்ன பொறுத்தவரையும் நான் சொல்லுவேன், கிருஷ்ணா செஞ்சது எங்களை பொறுத்தவரையும் அது போல அது நானும் உங்களுக்கு ஆதரவா தான் நான் நிற்பேன், எந்த இடத்துலயும் எதிராக நிக்க மாட்டேன். சரியா? நன்றி. நீ இன்றைக்கு இனத்துக்காக தான் நிற்பேன், எங்களுக்கு தெரியும். நன்றி.